அம்மா ஓகே. வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அஞ்சரைப்பொட்டியோட ரகசியம். அஞ்சரைப்பொட்டி இல்லாத வீடே இருக்காது. என்னென்ன பொருள்லாம் இருக்குது பாருங்கள் அஞ்சரைப்பொட்டியில். அஞ்சரைப்பொட்டி தான் நமக்கு ஆரோக்கியமான பொருட்கள்லாம் அதில் அடங்கி இருக்கும். அஞ்சரைப்பொட்டி பெயர் காரணம் 5+1/2. அஞ்சரைப்பொட்டியில் முக்கியமான பொருள்லாம் பாருங்கள்: கடுகு, மஞ்சப்பொடி, மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், தனியா. இது எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. மிளகு இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கவே முடியாது. மிளகுல தான் அரும்பெரும் நோயை தீர்க்கிற மருந்தே மிளகு தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு டெய்லி பொடியாவோ அரைச்சி வச்சுக்கலாம், ஜீரகமும் பொடியாக அரைச்சி வச்சுட்டு வெந்தயம் பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது. கோவை சைடில் அஞ்சரைப்பொட்டியை செலவு பொட்டின்னு இது. ஓஹோ. கோயம்புத்தூரில் அவ்வளோ இது இருக்கிறதுல இதில் என்னென்ன பொருள்லாம் நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வீடு இது தான். அஞ்சரைப்பொட்டி இல்லாத வீடே இருக்காது. அது மாதிரி உப்பு கல் உப்பெல்லாம் இதில் அஞ்சரைப்பொட்டியிலலாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ஈரப்பதம் இருக்கும். மற்ற சாமானிய பொருட்களையும் என்ன பண்ணிடும், சேதப்படுத்திடும். இதுதான் அஞ்சரைப்பொட்டியோட இது. அதுக்கு ஒரு காட்டு பாருங்க. இது அஞ்சரைப்பொட்டியில் நிறைய டைப் இருக்குது. மரத்தில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, எவர்த்தில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸு கண்ணாடியிலே இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க அஞ்சரைப்பொட்டியை. அகிலத்தின் ஆரோக்கிய ரகசியமும் கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு உடலின் பின் தீர்க்கும் பேரின்பம். ஓகேங்க, பாய் பாய். ஓகே, பாய் பாய். ஹலோ கைஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலில் முக்கியமாக எப்படி நம்ம சமைக்கணும், குக் பற்றி சொல்ல போகிறோம். ரோபோ குக் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக எப்படி இயங்குறது, என்ன மாதிரிலாம் வேலை செய்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். 1-2 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் நம்ம ரோபோவை நல்லா உபயோகப்படுத்தலாம். சமையலுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நாமளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக மனிதரோட உதவியே தேவையே இல்லை. ஹியூமன் இதுவே வேண்டாம். அதுவே நல்லா தானாக எல்லாத்தையும் சமைச்சிக்கும். நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுட்டா போதும். ஆன் பண்ணால் ஜீக் ரோபோ குக். இது ஈஸியாக நம்ம நல்லா பண்ணிடலாம். எல்லாமே பண்ணலாங்க. இதில் ரைஸ் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், எல்லாம் வெஜிடபிள் ரைஸையும் வச்சிடலாம். வெஜ்ஜு சமையல், நான்வெஜ்ஜு சமையல் ரெண்டுமே இதில் நல்லா ஈஸியாக பண்ணலாங்க. பாருங்க, அதனோட கண்டெய்னர் இதுதான். ரோபோ உள்ளே நாம் வைக்க போகிறோம், யானை வைக்க போகிறோம். அது உள்ளார 2 கண்டெய்னர் நாமளே ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் 2, அதுலேயே சாதம், அது மேலே பருப்பு, இன்னொரு கிண்ணத்தில் கூட கூட்டு மாதிரி வச்சுக்கலாம். கறிக்கு ஏதாவது பண்ணணுன்னா பொரியலுக்கு அதையும் இது பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைஸ் எப்படி பண்ணணும் இன்றைக்கின்னு காமிக்கிறேன். நீங்கள் மற்றதெல்லாம் அந்த கண்டெய்னர் உபயோகப்படுத்தி எல்லாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இதுங்க. இதுதான் மேலே தள்ளி விட்டால் அது ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம இப்படி திருகி அதை எடுக்கணும். அது மாதிரி மூடணும் அப்படின்னா அப்படி மூடி இங்கே லாக் இது ஒன்று தெரியும் பாருங்கள், காமிக்கிறது பாருங்க. இந்த இடத்துல அந்த லாக் இது வரும்போது இந்த பக்கம் இப்படி திருப்பி இருக்கோம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திருப்பினா இந்த ஆரோ மார்க்குக்கு வரும். நம்ம மேலே உடனே இதை ப்ரெஸ் பண்ணால் இதெல்லாம் நல்லா மூடிக்குங்க. அப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம கண்டெய்னர். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி விடுறேங்க. அதில் ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் நம்ம விட்டுக்கணும். ரொம்ப விடாமல் போனீங்கன்னா கீழே தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இதெல்லாம் எலக்ட்ரிக்கு நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நமக்கு டைம் சேவிங் இதெல்லாம். அதனால் நம்ம அழகாக உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் இது உள்ள ஜலம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அது மேலே அந்த கண்டெய்னர் பாருங்கள், இதை மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்படி இது ஒரு பாத்திரம் பாருங்கள். அதுக்கு மேலே இந்த பாத்திரம் நம்ம குக்கரில், ஆர்டினரி குக்கரில் நம்ம கிடைக்கிது பாருங்கள், அந்த சாமானெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுன்னா அகலமான ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சாதம் வச்சுக்கலாம். அது மேலே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதையும் உள்ளே வச்சு நம்ம பொரியல் இதெல்லாம் மேலே இதில் வச்சுக்கலாம். இல்லை பருப்பை போட்டுட்டு சின்ன சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா அதில் கறி ஒன்றுத்தில் கூட்டு மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லா சமையல், நான்வெஜ் சமையல் ரெண்டுமே இதில் ஈஸியாக நல்லா பண்ணலாம்.
இப்போ ரைஸ் வைக்க போகிறேன். எல்லாரும் பாருங்கள், ஒரு டம்ளர் ரைஸ் போட்டு அதில் 2 டம்ளர் இது தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூட போகிறேன். அதை மூடிக்கிட்டு அதை ஆன் பண்ணிடுவோம். நம்ம இதுலேயே நம்ம ரைஸு, கூட்டு, பொரியல், சாம்பார், வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே நம்ம இதில் பண்ணலாம். அப்புறமா நம்ம இப்போ ஆன் பண்ணுறேன். நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுதான் ஓப்பனு. இது வந்து இந்த சைடு திருப்பி இப்படி மேலே இது பண்ணிவிட்டு இங்கே சுவிட்ச் வச்சுருக்கேன் நான், மெயின் சுவிட்சு. அதை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணுறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஆன் ஆஃப்னு தெரியும் பாருங்கள், இது இங்கே தெரியுதா? இதை வந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆன் பண்ணிட்டேன். சிகப்பா தெரியுதா? 00ன்னு கீழே ரைஸ்ன்னு இருக்க பாருங்கள், ஒரு காலம் ரைஸ் இருக்குது, டால் இருக்குது, சாம்பார் இருக்குது, பருப்பு, இதெல்லாம் முஸ்லி இதெல்லாம் பண்ணலாம், உப்புமா, பொங்கல் எல்லாமே பண்ணலாங்க. இதில் வெரைட்டிஸ் எல்லாமே, வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இங்கே ரைஸுன்றதை நாம் இப்போ ஆன் பண்ணுறேன். நான் பண்ணால் 12ன்னு காமிக்கும். அதே 12 இது ஆகிடுச்சுன்னா அதே வந்து ஆஃப் ஆகிடும். பிபின்னு காமிச்சா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்சை. ஓகேவா? அவ்வளோதான். இதை பாருங்கள், நான் 2 பாம்பையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக தோலை எடுக்காமையே அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நீரில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விட போகிறேன். இப்போ மசாலா போட்டும் பண்ணுவாங்க, மசாலா போடாமையும் பண்ணுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன். இப்போ காய் வெந்துட்டான்னு பார்க்குறேன். ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அது மேலே இருக்கிற தோலை லைட்டாக உரிச்சிட்டு அதில் உப்பு கொஞ்சம் தூவி தனித்தனியாக எடுத்து வச்சு இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணி எண்ணெய், கடுகு, இதெல்லாம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் விட போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி அது மேலே போட்டு நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி சாட்டை வந்து ரோபோவில் நல்லா பளிச்சின்னு அழகாக வந்திருக்கு. எல்லாம் நல்லா ஒருத்தர் 2 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் ரோபோவில் நல்லா ஈஸியாக நல்லா எல்லாமே குக் பண்ணி சாப்பிட்லாம். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். நல்லா சத்தான இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க எல்லோரும். நல்லா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க ரோபோ குக்கில் எப்படி சாதம் வைக்கணும், என்னென்ன ஐட்டம்லாம் வைக்கலாம், எப்படி பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு ரோபோவில் உங்களோட வியூஸை சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் மை சேனல். ஓகே, பை பாய்.